This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். சமீபத்தில் CIA வெளியிட்ட ஒரு பழைய ரகசிய ஆவணம் தற்போது உலகம் முழுவதும் அதிர்ச்சி மற்றும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆவணத்தின்படி ஏலியன்கள் 23 சோவியத் ராணுவ வீரர்களை ஒரு வினோதமான முறையில் கல்லாக மாற்றியதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆவணம் எப்போது வெளியிடப்பட்டது, இது உண்மையா அல்லது கட்டுக்கதையா என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA அவ்வப்போது பழைய சீக்ரெட் உளவு ஆவணங்களை பொதுவெளியில் வெளியிடும். அதாவது இனிமேல் இந்த ஆவணங்களை வெளியிடுவதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டு சீக்ரெட் ஆவணங்களை CIA அமைப்பு வெளியிடும். அதன்படி சில நாட்களுக்கு முன்பு புதிதாக சில டாக்குமெண்ட்டுகளை அமெரிக்கா வெளியிட்டது. அதுவே இப்போது விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த ஒரு பக்க ஆவணம் கனடாவின் வீக்லி வேர்ல்ட் நியூஸ் மற்றும் உக்ரைனின் ஹோலோஸ் யுக்ரைனி ஆகிய பத்திரிகைகளில் 1993ஆம் ஆண்டு வெளியான செய்திகளின் சுருக்கமாகும். இந்த செய்திகள் சோவியத் ஒன்றியத்தில் 1989ஆம் ஆண்டு அல்லது 1990ஆம் ஆண்டு நடந்த ஒரு வினோதமான சம்பவத்தை விவரிக்கின்றன. அந்த ஆவணத்தின்படி உக்ரைன் அல்லது சைபீரியாவில் ஒரு ராணுவ பயிற்சி நடந்து கொண்டிருந்த போது தாழ்வாக பறக்கும் ஒரு தட்டு வடிவ விண்கலத்தை 25 சோவியத் வீரர்கள் பார்த்துள்ளார்கள் என்றும், காரணம் தெரியாமல் ஒரு வீரர் தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணையை அந்த விண்கலத்தை நோக்கி ஏவியுள்ளார். அந்த ஏவுகணை தாக்கியதில் விண்கலம் வெடித்து கீழே விழுந்துள்ளதாக அந்த ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் விண்கலம் விழுந்த இடத்திலிருந்து 5 சிறிய உருவமுடைய மனித சாயலில் இருந்த உயிரினங்கள் வெளிப்பட்டதாக அந்த ஆவணம் கூறுகிறது. மேலும் அந்த விண்கலத்தின் சிதைவுகளிலிருந்து தப்பிய 2 வீரர்களின் வாக்குமூலத்தின்படி அந்த உயிரினங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கோள வடிவமாக மாறியது என்றும், அந்த கோள வடிவம் திடீரென அதிவேகமாக சுழன்று கூர்மையான ஒளியுடன் பிரகாசமான வெள்ளை நிறத்தில் ஒளிரத் தொடங்கியது என்றும், அந்த ஒளி வெள்ளம் தாக்கியவுடன் அந்த வினோதமான நிகழ்வை பார்த்து கொண்டிருந்த 23 சோவியத் வீரர்கள் நொடி பொழுதில் கல்லாக மாறிவிட்டதாக அந்த ஆவணம் கூறியுள்ளது. மேலும் நிழலில் இருந்த 2 வீரர்கள் மட்டுமே இந்த சம்பவத்திலிருந்து உயிர் தப்பினார்கள் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் குறித்து 250 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கை CIA-வுக்கு கிடைத்ததாகவும் இந்த ஆவணம் கூறுகிறது. மேலும் அந்த அறிக்கையில் கல்லாக மாறிய வீரர்களின் உடல்களும் விண்கலத்தின் சிதைவுகளும் மாஸ்கோவிற்கு அருகில் உள்ள ஒரு ரகசிய ஆராய்ச்சி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சோவியத் விஞ்ஞானிகள் வீரர்களின் உடல்கள் சுண்ணாம்புக்கல் போன்ற ஒரு பொருளாக மாறியிருப்பதை கண்டுபிடித்ததாகவும், இதற்கு காரணம் நம் பூமியில் அறியப்படாத ஒரு ஆற்றல் மூலம்தான் என்றும் கருதுகின்றார்கள். இந்த ஆவணம் CIA-வின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தாலும் பல நிபுணர்கள் இதன் நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பியுள்ளார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான எந்தவிதமான உறுதியான புகைப்படங்களோ அல்லது வேறு ஆதாரங்களோ இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் முதலில் கனடாவின் வீக்லி வேர்ல்ட் நியூஸ் போன்ற பத்திரிகைகளில் வெளியானது. இவை பெரும்பாலும் பரபரப்பான மற்றும் நம்ப முடியாத செய்திகளை வெளியிடுவதில் பெயர் பெற்றவை. பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையே நிலவிய பதற்றமான சூழ்நிலையில் ஏலியன்கள் மற்றும் பறக்கும் தட்டுகள் குறித்த பல வதந்திகள் பரவலாக உலவின. இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் உளவு பார்ப்பதிலும் புதிய ஆயுதங்களை உருவாக்குவதிலும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற நம்ப முடியாத கதைகள் எளிதில் பரவியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் உண்மையா அல்லது கட்டுக்கதையா என்பது இன்னும் தெரியவில்லை. இந்த சம்பவத்தில் பிழைத்த இருவரிடமிருந்து நேரடி தகவல் எதுவும் இல்லையாம். முன்னாள் CIA அதிகாரி மைக் பேக்கர் இது பற்றி ஃபாக்ஸ் நியூஸில் பேசும்போது இதில் உண்மை இருக்கலாம், ஆனால் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளார். இந்த கதை ஏலியன்கள் குறித்த மர்மமான விவாதங்களுக்கு மீண்டும் ஒருமுறை தீ மூட்டியுள்ளது.